அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவிநாசி அருகே ஊஞ்சம்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்த முதியவர்கள் படுகொலையால் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். வாழத்தகாத மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள ஊஞ்சப்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்த வயதான விவசாய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இதே பகுதியில் உள்ள தேமலைக்கவுண்டம்பாளையத்தில் தாய், தந்தை, மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை என்றும், கடந்த 2023ஆம் ஆண்டு பல்லடம் பகுதியில் இதே போன்று வீட்டில் புகுந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் கூட நடந்தேறியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து இதே பகுதியில் தனியாக வசித்து வருபவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் என்றும், பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்றும், ஆனால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை என்றும் தமிழக அரசை சாடியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது என்றும், பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும், பாலியல் குற்றங்கள், படுகொலைகள், போதைப் பொருள் பழக்கம், கொள்ளை என வாழத்தகாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரோ கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவும் சாடியிருக்கிறார். உங்களால் படுகொலைகளையும் தடுக்க முடியவில்லை, குற்றவாளிகளையும் கைது செய்ய முடியவில்லை. திமுக அரசினால் கைகள் கட்டப்பட்டுள்ள காவல்துறை மீது பொதுமக்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றும், தேமலைக்கவுண்டம்பாளையம் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். இந்த அனைத்து கொலை வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால்தான் தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.